ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ரொம்பவே ஃபேமஸான வாஃபி சிட்டி மால் தான். இந்த மாலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எஜிப்ஷியன் தீம்லேயே இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிட் ஷேப்பில் அந்த மால் இருக்குது. அதோட சென்டரில் ஒரு க்ளோவியான ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ அதோட உள்பக்கத்தில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகாக அந்த கிளாஸில் வந்து அந்த உருவங்களை ஸ்டெயின் பண்ணி அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ க்ளோவியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த அழகான பிரமிப்பை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து துபாய் போகும்போது இந்த வாஃபி சிட்டி மாலை விசிட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அங்கே எதுக்கு போயிருந்தோன்னா, அங்கே வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக்கான லெபனான் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அது பேர் வந்து வாஃபி கார்மெண்ட். ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். அது நாட் ஒன்லி ரெஸ்டாரண்ட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் நிறைய பிக்கிள்ஸு, ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் நிறைய விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் இந்த மேரேஜுக்கெலாம் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பெரிய ஹேம்பர்ஸ், பெரிய பெரிய கூடையாக ஹேம்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 திரம்ஸ், 2000 திரம்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். துபாயில் ஏற்கனவே நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கிட்ஸு எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஒரு குட்டியை வந்து தூங்கிட்டான். ஸோ அதுக்குள்ளே குயிக்காக இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ரொம்பவே அழகான அந்த எஜிப்ஷியன் தீம் தான் உள்ளேயும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த பால்கனி வியூ அந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு எப்போவுமே நாங்கள் கனடாவில் எந்த லெபனான் ரெஸ்டாரண்ட் போனாலும் அங்கே ஹம்மஸ், ஃபலாஃபல்லாம் வந்து காமனாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே மட்டும் எப்படி இருந்துற போது அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இல்லவே இல்லை. ஒரு பொருளை வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு குசினை, ஆனால் அந்த ஆத்தென்டிக் ஊர்லேயே போயிட்டு அந்த குசினை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஹம்மஸ் ஆகட்டும், அந்த ஃபலாஃபல், இத்தனி வருஷம் இந்த ஃபலாஃபல் சாப்பிட்டு இருந்தும் கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கே சாப்பிடும்பொழுது. அந்த அளவுக்கு சூப்பர் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு மீலுமே அது கொடுத்துருந்த டிப்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் துபாய் போயிட்டு மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டு ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த வாஃபி சிட்டி மால் போங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த மாலில் வந்து ஷாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 ஷாப்ஸும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த மால் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அந்த எஜிப்ஷியன் தீம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாயை பொளந்து பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருந்தது. அதுலேயும் நாங்கள் போன இந்த லெபனான் ரெஸ்டாரண்ட் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. வாவ்ன்னு தான் சொல்லணும். ஸோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.